ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது சுக்கிரன் ராகு செவ்வாய் சாரத்தில் ஒரு 18 நாட்கள் தொடர்பு கொள்கிறார்கள். ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 11 வரை இந்த 18 நாட்களில் சுக்கிரன் ராகுனுடைய தொடர்பு அப்படின்னு பார்க்கும்போது, சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ராகுவை பொறுத்த வரைக்கும் அகம் சார்ந்த நன்மைகளை தரக்கூடிய கிரகங்கள். அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய டேலண்ட்டு, உங்களுடைய படிப்பு, உங்களுடைய தனித்திறமை, உங்களுடைய உறவுகள், உணர்வுகள், கலை நயங்கள், இதை எல்லாத்தையும் குறிக்கிறது தான் அகம் சார்ந்ததுன்றது. அப்போ ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கு பண்ணக்கூடிய நபராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த காலகட்டம் மிகப்பெரிய அற்புதங்கள், மிகப்பெரிய திறமைகளின் உடைய வளர்ச்சிகள், வெளிப்பாடுகள், பெரிய படைப்புகளை தரக்கூடிய அளவில் வளர்ச்சி தரும். செவ்வாய் கிரகம் என்பது ஒரு நுணுக்கமான ஆற்றலை கொண்டது. எதையுமே ஒரு கம்ப்ளீஷன் பண்ணி செஞ்சு முடிக்கிறதுக்கு நல்லா இயங்க வைக்கக்கூடியது செவ்வாய் கிரகம். அதனுடைய சாரத்தில் இந்த 2 கிரகம் வாங்கிறதுனால நம்முடைய ஐக்கியூ வேல்யூ, நம்மளுடைய எதிர்கால திட்டங்கள், நம்மளுடைய கனவுகள், கற்பனைகள், கவிதை திறமைகள், எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அது ஸ்மார்ட் ஒர்க், மூளை உழைப்பு சார்ந்து உங்களை வளர்ச்சி செய்ய வைக்கும். இந்த 18 நாட்களில் இது சார்ந்த நன்மைகளை அள்ளித்தரும். எனக்கு இது வரைக்கும் பழக்கமே இல்லை, ஆனால் திடீர்னு ஒரு ஃபீல்டை நான் கற்றுக்கிட்டேன், ஒரு டெக்னாலஜியை புதுசாக புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு சில படிப்புகள் எனக்கு தெரியாமல் இருந்தது, நாலேஜ் எனக்கு புலப்படாமல் இருந்தது. இப்போ அந்த நாலேஜ் எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அது மாதிரியான ஒரு அனுபவங்கள். அது மட்டும் இல்லை, ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய அனுபவங்கள். இப்போ அறிவு சார்ந்து ஒரு வகையில் நன்மை செஞ்சாலும் உறவுகள் சார்ந்தும் நன்மை செய்யும். குழந்தைகள் உறவாக இருக்கட்டும், நம்முடைய பருவத்துக்கு தகுந்த மாதிரியான உறவுகளாக இருக்கட்டும், கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், பெற்றோர்கள் நண்பர்கள் உறவாக இருக்கட்டும், அதில் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கறது. அந்த மகிழ்ச்சியில கூட அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு கொண்டாட்டமாக அதை நடத்துவது. அதனால அந்த வகையிலையும் இது சிறப்பை தரும். இப்ப ஆன்மீகம், பக்தி, நம்முடைய நம்பிக்கைகள், நம்முடைய இஷ்ட தெய்வம், இறை வழிபாடு, இது சார்ந்த வகையிலும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும், ஒரு வாய்ப்பினை கொடுக்கும். திடீர்னு எனக்கு ஒரு தொடர்பு கிடைச்சி இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், இந்த சேத்திரத்துக்கு போயிட்டு வந்தேன், இந்த தெய்வத்தினுடைய உபாசனை பண்ணினேன், இந்த தெய்வத்தினுடைய திருவிழாவில் பங்கெடுத்துட்டேன், இது மாதிரியான நிகழ்ச்சிகள். அதனால அதுக்கும் ஒரு வகையில் சிறப்பை கொடுக்கும். இப்போ அது போக மாணவர்களாக இருக்கும்போது சில அறிவு திறமைகள்லாம் இருக்கும். ஸ்போர்ட்ஸாக கூட இருக்கலாம். அந்த ஸ்போர்ட்ஸில் கூட நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குற அளவுக்கு நிகழ்வுகள் நடக்கும். அதை நல்லாவும் தெரிஞ்சுக்க முடிஞ்சது, அதை என்ஜாய்மெண்ட் பண்ணி நாம் விளையாட முடிஞ்சது அப்படிங்கிற அளவுக்கு அது கொடுக்கும். அதே மாதிரி சினிமா துறையாகட்டும், அழகுத்துறையாகட்டும், நாடகத்துறையாகட்டும், படிப்பாற்றல் கொண்ட கவிதை துறையாகட்டும், ஐடி துறைகள் கூட ஆகட்டும், புது புது டெக்னாலஜிகளை உருவாக்குறதாகட்டும், இதுக்கெல்லாம் இந்த 2 கிரகமும் மிகப்பெரிய சப்போர்ட்டு கொடுக்குது. அதே நேரத்தில் கொஞ்சம் நம்ம ஜாதகத்தில் கொஞ்சம் பார்த்துக்கணும், சுக்கிரன் ராகு கெட்டு போச்சா அப்படின்னு பார்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் யாருக்கு பொருந்தும்னா, செவ்வாய் திசை, ராகு திசை, சுக்கிர திசை, புத்தி, அந்தரம், சூட்சுமம் இதெல்லாம் நடக்கிறவங்களுக்கு இந்த நிகழ்வுகள் ஏதோ ஒரு வகையில் நடத்தி கொடுத்துரும். அப்போ நம்ம ஜாதகத்தில் 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ இந்த 3 கிரகங்கள் சுக்கிரன் ராகு செவ்வாய் இருந்தது என்றால்
இந்த காலகட்டத்தில கொஞ்சம் கவனமா இருக்கணும். அது எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னா, இப்ப நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலான்ட்டு போனேன். அதில ஆர்வமாக உள்ள இறங்கினேன். ஆனா, அதில வந்து எனக்கு அவமானம் தான் கிடைச்சது. எனக்கு வெறுப்பு தான் வந்தது. எனக்கு மகிழ்ச்சி, உற்சாகத்துக்கு பதிலாக வருத்தம் குடுத்தது. அதனால சுக்கிரன், ராகு, செவ்வாய் கெட்டு போனவங்க ஜாதகத்துல இந்த கோச்சார பலன் என்பது இது மாதிரியான ஒரு அவஸ்தைகளை உண்டு பண்ணும். உறவுகள்ல கூட அப்படித்தான். நம்பி நல்லா என்ஜாய் பண்ணி உற்சாகமாக இருக்கும் என்று சொல்லி நம்பிய உறவுகள் நமக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை குடுக்கிறது. டிசப்பாயின்ட்மென்ட் குடுக்கிறது. ஒரு துரோகத்த சந்திக்கிறது. அதனால உறவுகள் மூலமாக நமக்கு வந்து ஒரு திடீர் இழப்புகள் மாரி, பிரிவினைகள் மாரி ஏற்படுறது. கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது. இப்படி வந்து யாருக்கெல்லாம் சுக்கிரன், ராகு, செவ்வாய் கெட்ட வகையில அமர்ந்திருந்தால் அதுவும் நடக்கும். அதனால கிரகங்கள்ல வந்து தனிப்பட்டு நல்லது, கெட்டதுன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதில்ல. நம்ம ஜாதகத்துல அது என்ன பாவத்துக்கு அதிகாரியா வருது. நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல நம்ம கணிச்சு பார்த்துக்கணும். சுக்கிரன் எந்த பாவத்துக்கு உபநட்சத்திரம், எந்தெந்த பாவங்களுக்கு தொடர்பு. ராகு எந்த பாவத்துக்கு உபநட்சத்திரம், எந்தெந்த பாவங்களுக்கு தொடர்பு. செவ்வாய் எந்த பாவம் உபநட்சத்திரம். இதை வச்சு தான் நமக்கு இந்த 18 நாள்ல இந்த இணைப்பு, இந்த சுக்கிரன் ராகுனுடைய கனெக்டிவிட்டி ஒரு மாற்றத்தை செய்ய இருக்கிறது. நிச்சயமாக இது ஒரு திடீர் மாற்றமாக அமையும். இப்ப பார்த்தீங்கன்னா, சினி ஃபீல்டுல ரொம்ப காலமா ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு வாய்ப்பு வந்து, அங்க வந்து அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சு, அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் கிடைக்குது பாருங்க. அது மாரி கிடைக்கிற விளைவுகள் அப்படிங்கிறது இந்த மாதிரி கிரகத்தினுடைய கனெக்ஷன்னால நடக்கிறது தான். ஸோ, அதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு 2 வகையில பண்ணலாம். ராகுனுடைய வழிபாடும் பண்ணலாம். சுக்கிரனுடைய மகாலட்சுமி வழிபாடும் பண்ணலாம். ராகுனுடைய தேவதை வந்து பத்ரகாளி. ராகுனுடைய நட்சத்திரங்கள் வந்து திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த 3 நட்சத்திர நாட்கள்ல பத்ரகாளி வழிபாடுகளை பண்ணுவதன் மூலம், இந்த 3 நட்சத்திரங்கள்ல அந்த நாட்கள்ல போய் நம்ம தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம், நமக்கு ராகு வரம் குடுக்கிறார். அதே மாரி பரணி, பூரம், பூராட நட்சத்திரத்துல மகாலட்சுமி வழிபாடுகள் பண்றதன் மூலம், அவருடைய அருளை வாங்குகிறோம். இப்ப இது மாரி தனித்திறமைகளை நாம வளர்த்துக் கொள்ளலாம். உறவுகள்ல வந்து சந்தோஷமா இருக்கிற வாய்ப்பை பெருக்கலாம். நமக்கு படிப்புல இருந்து, நம்முடைய ஸ்மார்ட் ஒர்க்குக்கு உண்டான ஆற்றல்ல இருந்து எல்லாத்துக்குமே நல்லது பண்ணும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜேஎம்எஸ். நன்றி. வணக்கம்.